இந்த அனத்தும் அதெல்லாம் பொய்ங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்பர் 1 இதுக்கு வந்து சில சமூக விரோதிகள் இதை திருடுறதுக்கு இறங்குவாங்க. புறாவினுடைய அழகுல மயங்கி அதை முறைப்படி காசு கொடுத்து வாங்கணும்னு நினைக்காம சில சமூக விரோதிகள் இதை திருடுறதுக்காக நம்ம வீட்டுக்குள்ளே இறங்குவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் இது. ஆமாம், இதுவும் நல்லா இருக்குது. காலில் வந்து ஷூ போட்டு சூப்பராக இருக்குங்க இது. இது பாருங்கள், விடும்போது பாருங்கள். ஸோ அதனால வீட்டில் சண்டை வரும் அப்படிம்பாங்க. அது ஒரு விஷயம். இது பாதுகாப்பான இடத்துல இருந்தால் நமக்கு பிரச்சனை கிடையாது. இன்னொரு விஷயம் நம்பர் 2, இது வச்சுருந்தா இதோட எச்சத்துக்கு பாம்பு வரும். அதனால் நீங்கள் இதை கொண்டு போய் மாடியில் வச்சு வளர்க்குறது தான் பெஸ்ட்டு. எப்போவுமே புறாவை தரையில் வச்சு வளர்க்கக்கூடாது. மொட்டை மாடி கொண்டு போயிடணும். பாம்புகள் இதெல்லாம் வராது. அதே மாதிரி மேல் காற்றோட்டம் இருக்கும்போது இந்த புறாவோட எச்சமோ டஸ்ட்டோ அந்த ஸ்மெல் எதையுமே நம்ம சுவாசிக்க மாட்டோம். அந்த வான்வெளி மண்டலத்திலேயே அந்த காற்றுலேயே அது அடிச்சுட்டு போயிடும். தரை காற்றுக்கு இதோட அசுத்தங்கள் எந்த காற்றும் வராது. வேணுங்கிறப்ப நம்ம வச்சு இதை ரசிச்சுக்கலாம் இந்த மாதிரி பார்த்து. ஆமாம், மற்றபடி இதை வளர்க்குறது ஆகாது அப்படி இப்படிலாம் இல்லை. எல்லாமே வந்து அளவுக்கு மீறினால் அமுதமும் நெஞ்சுன்ற மாதிரி தான். புறாக்களை வாங்கி வளங்க, பார்த்து ரசிங்க அது எப்படி நடக்குது போகுதுன்னு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அடுத்தடுத்து எல்லாம் வரும். நன்றி, வணக்கம்.